இப்ப கூடியிருக்க ஒவ்வொரு இளைஞரும் இந்த போராட்டம் முடிஞ்ச உடனே அவங்கவுங்க அமைதியா வீட்டுக்கு போக கூடாது. ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு கிராமத்துல நம்மளுக்கு எம்எல்ஏ பதவி தேவையில்லை, தலைவர் பதவி தேவையில்லை, எம்பி பதவி தேவையில்லை, முதல்வர் பதவி தேவையில்லை. ஒவ்வொரு இளைஞரும் துணிஞ்சு ஊருக்கு ஒருத்தவன் நின்னா நிச்சயம் லட்சம் இல்லாத, லாவண்யம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு நாட்டை நம்மளால உருவாக்க முடியும். கட்டாயம் மக்கள் நேர்மையா, லஞ்சம் லாவண்யம் இல்லாத நேர்மையா ஒரு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஊருக்கு ஒரு தன்னார்வ இளைஞர்கள் இருந்தாங்கன்னா அவங்களை அப்ரோச் பண்ணி லஞ்சம் லாவண்யம் இல்லாம நிச்சயம் முடிக்க முடியும். ஒவ்வொரு இளைஞர்களுமே இதை கட்டாயம் செய்ய முடியும். நாங்க புதிய சிறகுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தலைமையே இல்லாத ஒவ்வொரு அமைப்பும் நம்ம இளைஞர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா 6 நாள் உனக்காக, குடும்பத்துக்காக, ஒரு நாள் நாட்டுக்காக, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் செஞ்சாலே போதும், இந்த ஊரே சுத்தமாயிடும். பிரைவேட் நடத்த வேண்டிய சாராய கடைய தனியாருக்கும், அரசு நடத்த வேண்டிய கல்வித்துறையோ மருத்துவத்துறையோ, அரசாங்கம் நடத்த வேண்டிய மருத்துவத்துறை தனியாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு கவர்மெண்டா எங்களுக்கு இந்த பாருங்க, ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட், அந்த 5 ரூபாய் பிஸ்கெட் வாங்கினா தெரியலனா அது முறையிறதுக்கு கன்சியூமர் கோர்ட் இருக்கு. 5 நிமிஷம் ஆடுற உங்களுக்கு ஓட்டு போடுற நீ சரியில்லைனா உன்னை வாபஸ் வாங்கிட்டு முதல்ல தெளிவாக இருக்கணும். என்னன்னா நம்ம காசு பணம் வேணாம், லஞ்ச லாபமும் வேணாம், ஊழல் வேணாம். முதல்ல ஓட்டுக்கு காசு வாங்காம மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அன்னைக்கு கொடுக்குற 1000 ரூபாவுக்கும் 500 ரூபாவுக்கும் போட்டுட்டு நம்ம எவ்வளவு அடிமைத்தனமா லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்க. இலவசமா கொடுக்க வேண்டிய கல்விக்கு எல்கேஜிக்கு 1.5 லட்சம் ரூபாய் கட்டுறான். எல்கேஜிக்கு 1.5 லட்சம் ரூபாய் கட்டுறான். நீ சொல்றீங்க இலவசம் இலவசம் எதாவது வந்து டாஸ்மார்க் வருமானம் வந்தால் மட்டுமே இலவசம் கொடுக்க முடியும் சொல்ற கவர்மெண்ட் எனக்கு தேவையில்லடா. ஏறி வேலை எனக்கு தேவையில்லை, விவசாயம் ஏறி வேலை தேவையில்லை, எனக்கு தொழிற்சாலை அடிக்கிற ஏறி வேலை தேவையில்லை. உட்காந்து தமிழனா மூளையை மழை கடிக்க வைக்கிறேன். 14 வயசுல இருந்து குடிக்கிறான். இன்னும் ஒரு 10 வருஷத்துல அடிமட்டத்துல இருக்கும் தமிழ்நாடு. எங்களுக்கு டாஸ்மார்க் தேவையில்லை. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். என் சகோதரிய குடிச்சிட்டு வந்து 300 ரூபாய் குடிச்சிட்டு 200 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான். வீட்டுல படிக்க முடியல, நிம்மதி இல்ல, வன்முறை சொல்றீங்களே, லேடிஸுக்கு பாதுகாப்பு இல்ல, லேடிஸுக்கு பாதுகாப்பு இல்ல. அந்த அரசாங்கத்தை நான் கேட்கிறேன், ஏன்டா முதல்ல குடியை நிறுத்தாங்க? ஒவ்வொரு இளைஞனும் குடிச்சு மூளை தடுமாறி தாண்டா ஒரு பொண்ணு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அது தெரியாம பெண்ணுக்கு பாதுகாப்பு சொல்றீங்களே, எங்களுக்கு தேவையில்லை. நீ புது சட்டம் போட வேணாம், பாதுகாப்புக்கு எதுவும் வேணாம். ஏன்னா நாங்க புளிய முறத்தால் அடிச்சு வரட்ட தமிழச்சி, பாதுகாப்பு சட்டம் தேவை வேணாம். நீ ஆண்களை, என்னுடைய இளைய சமுதாயத்தை, பல விஞ்ஞானிகளை உருவாக்குற இளநா தமிழா இன்னைக்கு உலகத்துக்கே நேத்தம் அடிச்சு சொல்லி கொடுத்த ராமானுஜர் பிறந்த என்னடா இது? சத்யவி ராமன் அவன் பிறந்த ஊருடா இது. ஆனா அப்படிப்பட்ட இளைஞரை 6 மணி ஆனா பாருங்க தூங்கி வந்து 6 மணி 10 மணிக்கு டாஸ்மார்க் நிக்க வைக்கிற இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லை. ஒழுங்கா திருந்தி நிறுத்து, இல்லனா 2வது ஒரு மக்கள் பேச்சு வெடிக்கும். நாங்களே ஒரு அரசாங்கத்தை இளைஞர்கள் அமைப்போம், உருவாக்குவோம். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கீங்க, எங்க மத்திய அரசுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நீங்க அழைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு தனி மனிதன் உன் உறவுகளை உயிர் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு என் சகோதரன் ஒட்டு மொத்தத்திலேயே அடிச்சேன். அது உனக்கு தெரியாம இருக்கா? ஒட்டு மொத்த உலகத்துக்கு தெரியும். இந்த சூரியன் ஒரு நாள் இந்த நாள் உதிக்கும், எங்களுக்கும் நிலைமை மாறும். நிச்சயம் தமிழீழம் மலரும். அது உங்களுக்கு தெரியாம ஒவ்வொரு தமிழனும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு என் தமிழனை இதுக்காக தான் மதிக்கட்டு எல்லா வேலையும் செயல்படுத்துறதுனாலதான் முட்டாள நினைச்சீங்கல்ல. டேய் சாது மிரட்டா கொள்ளாது, பார்த்தா இல்ல தமிழனத்தை இனிமே தொடர்ந்துக்க பயப்படா. ஒவ்வொருத்தரும் விட்டு தவர் நாங்க பந்தோரை வாழ வைக்கும் தமிழகம், இருந்தவங்களுக்கு உதவி தமிழகம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னே ரோமானியும் ஜெர்மனியில போய் வணிகம் செஞ்சடா. அப்ப உங்களுக்கு தெரியுமாடா? ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரத்தை விமானத்தை உலகத்திலேயே ரைட் சகோதரர் கண்டுபிடிச்சா நீ சொல்ற? உண்மையாவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றிய சிலப்பதிகாரத்துல புஷ்பக விமானத்தை மூலம்
சொல்லிட்டு இந்த சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அப்படி ஒரு நாட்டை கூட எங்களுக்கு இந்தியா கூட சேர்ந்து கொடுக்காத அப்படி சொன்னாரு அறிஞர் அண்ணா. 1969 சீனா போர் நடக்கும் பொழுது